இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with positive mind based on true events. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் உங்களை சந்திச்சு. கிட்டத்தட்ட நியர்லி 1 month கிட்ட நம்ம ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப கடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் எனக்கு கிடைக்கிற ஆதரவு பாத்தீங்க அப்படின்னா சொல்லில் அடங்காத விஷயம். ஸோ அப்பயுமே என்னோட சேனல் ஒரு 30-40 பேர் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நானும் இப்ப தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கிறேன். ஸோ அதுல நம்ம முனைப்பா இருக்கிறதுனால இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கைவிட வேண்டிய சூழலுக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். இப்ப ஏன் திரும்ப இந்த இடத்துல பேசுற அப்படின்னா, நான் இப்ப கரண்ட் டைம்ல ஒரு சில சினாரியோஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல எனக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அத உங்ககிட்ட கேட்டு என்னுடைய இதை நான் தெளிவுபடுத்திக்கவும் ஆசைப்படுறேன். அதே சமயத்துல நானும் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம்தான் இந்த காணொளி. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இதை நம்ம எப்பயுமே சொல்ற தாரக மந்திரம். ஏன்னா நம்ம பாதியில ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்ல ஒரு பாதி இத்துணுண்டு பார்த்துட்டு மொத்தமா ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயத்த முழுமையா போய் சேர்த்தாதான் அவங்களுக்கு இதனுடைய நியாயம் புரியும். ஓகேங்களா? எஸ், இப்ப நம்ம பேச போற கான்டென்ட் பத்தி நான் சொல்றேன். நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறையில இருக்கிற ஒரு யதார்த்தத்தை நான் சொல்றேன். மேன் இஸ் அ சோசியல் அனிமல். ஓகேங்களா? நமக்கே தெரியாம நம்ம ஒருத்தரை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 கோட்பாடுகள் நம்மளை அறிஞ்சோ அறியாமலையோ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். ஒன்னு வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அண்ட் அனதர் ஒன் இஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அப்படின்னா ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ல பாக்குற ஒரு விஷயம் வேற ஒருத்தங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ல வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் இந்த வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பட்டர்ஃப்ளை தியரி, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷங்க செஞ்ச தப்புனால பாதிக்கப்படுறது தப்பே செய்யாத இன்னொருத்தங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அல்லது ஒருத்தர் செஞ்ச நல்லதுக்கு செய்யாத ஒருத்தர் கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போறது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த 2 விஷயம் தான் ஒரு மனுஷங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பிரெயின் ராட் பர்சன் ஒரு சரியான டாக்ஸிக்கான ஒரு சினாரியோக்குள்ள சிக்கிக்கிட்டு ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேஸ்குள்ள மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அவஸ்தைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் எந்த மேஸ்ல இருக்கேன், நான் எந்த மாதிரியான இது இருக்கேன், அதை பத்தி நான் ஈவன் எதையுமே நான் மென்ஷன் பண்ண போறது இல்லை. ஆனா நான் பேச பேச மேபி உங்களுக்கும் என்னுடைய பிரெயின்ல இருக்கிற தாட்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிளிக் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கே கெஸ் ஆகும் ப்ராபப்ளி. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த மேஸ்குள்ள இருந்தப்ப நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நோட் பாயிண்ட்லேருந்து என்னுடைய கான்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி அந்த மேஸ்ல இருந்த நிறைய மக்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்றது, ஜஸ்ட் லைக் தட் பர்சனாகவும் ஒரு ஆப்ஷன் பர்சனாகவும் ஒரு கார்பேஜாகவும் அண்ட் ஒரு கோமாளியாகவும் ஒரு சைக்கோவாகவும் ஒரு அரக்கிருக்கனாகவும் இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல பலர் என்ன பார்த்தாங்க. ஒரு அன்பானவனா பார்க்கல, எனக்குள்ள இருந்த அறிவாற்றலை அவங்க பெருசாவே எடுத்துக்கல. அப்புறம் எனக்குள்ள இருந்த உண்மையான சில உணர்வுகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உதாசீனங்கள் படுத்தினாங்க. என்னுடைய ஜஸ்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொன்னாங்க, ஆனா அது என் மனசுல எடுத்துக்கவும் எடுத்துக்காது. அதுக்கான காரணங்களும் இப்ப அடுத்தடுத்த அப்கமிங்ல நான் சொல்றேன். ஸோ வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் த காசஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வச்சுதான் காசு ஆகும். ஸோ த பிரெயின் ராட் மீட்ஸ் த டாக்ஸிக் மேஸ். ஸோ திஸ் இஸ் த கான்டென்ட் அண்ட் ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, ஃபைன், ஆரம்பிக்கலாமா? செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்கு முன்னாடி என்ன நான் ரியலைஸ் பண்ணிட்ட ஒரு பாயிண்ட், அந்த மேஸுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்லேருந்து வரேன். நான் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டெம்பரரி பர்சன்.
எல்லாருக்குமே நான் ரொம்ப ஃபேவரட்டா இருப்பேன். அதே சமயத்துல எல்லார்கிட்டயும் ரொம்ப சீக்கிரமாவே விலகிடுவேன். Like in the math theory. ஓகே, நான் ஒன்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிட்டேன் அப்படின்னா அவங்கள விட்டு ரொம்ப சீக்கிரத்துல விலகி போயிடுவேன். ஸோ தட்ஸ் வைல் ஐ எம் த ஃபேவரட் டெம்பரவரி பர்சன் ஃபார் ஆல். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை விட ஏதோ ஒரு ஸ்கில்ல கம்மியா இருந்து நானே ஒரு சில விஷயங்களை டிசர்விங்னு எனக்கு தெரிஞ்சும் கூட எனக்கான வாய்ப்பை தட்டி பறிச்சு ஒருத்தங்களுக்கு சுலபமா கொடுப்பாங்க. தட்ஸ் வைல் ஃபேவரட்டிசம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சாலிட்யூட்டா இருக்கிற எனக்கும் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணியிருக்கிற அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆதிக்கங்கள். ஓகேங்களா, குரூப்பிசம்லாம் சேர்ந்தாலே ஒரு தனி நபரை வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டர். அதை நம்ம கடந்து தான் போகணும், அவங்கள நம்ம எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. அந்த குரூப்ல இருக்கிற தப்ப எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ இல்ல அது சம்மந்தமா ஏதோ ஒரு ஆக்ஷனும் எடுக்காமலையோ அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட்டிசம் அண்ட் குரூப்பிசம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலை தூங்கி, அதாவது எப்படி சொல்றது, ஒன் நாச் அப்ல பாத்தீங்க அப்படின்னா அது இடம் பெற்றிருக்கும். அண்ட் அண்ட் இதுல இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெம்பரவரி பர்சன் கிவ்ஸ் பர்மனன்ட் மெமரிஸ். அவ்வளவுதான். குறைந்த சொற்பமான நாட்கள்ல தான் நம்மள்ட்ட பழகிருப்பாங்க. ஆனா நீங்கா நினைவுகளை நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம மனசுல இருந்து நம்ம புத்தியில இருந்து மறக்க முடியாத சில தருணங்களையும் நினைவுகளையும் கொடுக்கறவங்க தான் நண்பர்களா இருப்பாங்க. இப்ப நான் சொல்றது வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களும் வந்து என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னு லூசுக்கும் மாதிரி பாடுவானுங்கல்ல, அந்த வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி அது பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா ஆஸ் பர் த ரியாலிட்டி என்னுடைய வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க டெம்பரவரி பர்சன் வித் பெர்மனன்ட் மெமரி. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இத்தனை வருஷமா ஒரு கிட்டத்தட்ட 5th இயர், நம்ம ஐ திங்க் 5th இயர் ஆர் 6th இயர், ஐ டோன்ட் நோ, 2019ல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அண்ட் ஒரு நிமிஷம், 2019ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியால என்டர் ஆயிருக்கோம். அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எடிட்டிங் பண்றது, சில இந்த டப் ஸ்மாஷ் பண்றது, இந்த டிக்டாக்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணது, இந்த மாதிரி சில கிரிஞ்சி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்தே எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான், சப்போர்ட்டும் கம்மி தான். ஸ்டில் இன்னும் நான் அதுக்காக தான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் ஒரு விஷயத்த நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, many of the people won't like you but they are watching you and moving on. அதாவது உங்களை யாருக்குமே பிடிக்காது, ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இதோட இன்னும் சுலபமா சொல்லணும்னா, யுவர் ஃபாலோவர்ஸ் நாட் யுவர் ஃபேன். எல்லா ஃபாலோவர்ஸும் உங்களுடைய ரசிகர்களா மட்டுமே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லைங்கிற மாதிரி நான் சில விஷயங்களை உணர்ந்தேன். அதை தாண்டி அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், என்னுடைய எண்ணங்கள் பொய்யாக போகும், என்னை பொறுத்தவரை எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போலியான கூற்றாகும். எல்லாருமே சொல்லுவாங்க உன் எண்ணப்படிதான் எல்லாமே நடக்கும், உன் நல்லது நினைச்சுனா நல்லது நடக்கும், நல்லது நினைச்சு நல்லது நடக்கும், ஆனா அது நல்லவங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதில் இருக்காது. ஸோ எண்ணிக்கை தானே தீர்மானிக்குது. பணமும் சக்சஸ் இருந்தாதான் இப்ப மனுஷனாவே பாக்குறாங்க. ஏன் அப்பா அம்மாவே நம்மள புள்ளைய ஏத்துக்கிறதே நம்ம ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிறப்பதான் இல்ல. பணம் இருந்தாதான் 10ம் பேசுது, என்ன 10ம் செய்ய முடியுது. அப்படிங்கிறப்ப எண்ணிக்கை தானே தீர்மானிக்குது. இப்ப நம்ம வந்து 10த்லயோ 12த்லயோ மார்க் நிறைய எடுத்தோம்னா காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். காலேஜ்ல நம்ம கோல்டு மெடலிஸ்டா இருந்தா ஒரு நல்ல பிரைவேட்டான ஜாப்ல நம்பர் 1 பொசிஷன்ல உட்காரலாம். என்ன அது மாதிரி இல்லாம தட்டு தருமாறி அப்படி மேலும் இல்லாம கீழேயும் இல்லாம இந்த நடு தரத்துல நிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையோட நிலைமை கேள்விக்குறி. அதுவே நீ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப், ரிசர்வேஷன், அது இதுன்னு சொல்லிட்டு உண்மையா திறமையா இருந்தவனுக்கு சரியான வாய்ப்பு அளிக்காம கோட்பாடின் அடிப்படையில் சிபாரிசின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் அது இது லொட்டு லொசுக்குன்னு ஒரு இன்இக்வாலிட்டி கூட வேண்டாம் கைஸ், ஈக்குவாலிட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஃபேர் தான். ஈக்விட்டியை யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது. ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே சம உரிமை தான். ஆனா யார் யாருக்கு எதை வழங்கணும், எது வழங்கினா அவங்க வாழ்வியலுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்
அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஈக்விட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த ஈக்விட்டி யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், இந்த கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் அப்படிலாம் இல்ல. நல்லவனாவே இருந்தாலும் நல்ல எண்ணத்தோட ஒரு செயலை செஞ்சாலும் கூட அவனோட விளைவுகள் பாத்தீங்க அப்படின்னா நல்ல விளைவுகளா இருக்கும் அப்படின்னு நிச்சயமே இல்லாத உலகத்துல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போலியான கூற்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எண்ணத்தை தாண்டின ஒரு பெரிய சொல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செயல். சொல்லை காட்டிலும் செயல்ல தான் உண்மையும் உன்னதமும் அடங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கார்பரேட்டிசம் ரூன்ஸ் த நேச்சுரல் ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு ஹியூமன் லைஃபோடைய உண்மையாவே நேச்சுரல் லைஃப் என்ன, நேச்சுரலான ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா என்ன? ஃபேமிலி, இப்படி 8 மணி நேரம் தூக்கம், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை, இது எல்லாத்தையுமே மொத்தமா ரூன் பண்றது, டெஸ்ட்ராய் பண்றது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட்டிசம். அவ்வளவுதான். அந்த கார்பரேட்டிசத்தோட ஹெட்ல இருக்கிறவங்க கூட ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா அவங்களுடைய தயவுல வாழ்ற நம்மளோட வாழ்க்கை மொத்தமா அடமானம் வைக்கப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தங்கள், நிஜங்கள் எல்லாமே. நம்மளுடைய எரர்ஸை நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஆனா நம்மளோட எஃபோர்ட்ஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. நம்மளோட பிழைகளை நல்லா உத்து நோக்கி கவனிப்பாங்க, நம்மளுடைய முயற்சிகளை புறக்கணிச்சிருவாங்க. இதுதான் கார்பரேட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சிருக்கிற விஷயம். அண்ட் அதை தாண்டி வேற ஒண்ணு என்ன? ஆல்டர்னேட் ரியாலிட்டி. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனைய இன்னொருத்தங்க ரொம்ப சுலபமா, சர்வசாதாரணமா, ரொம்பவும் நேர்த்தியான முறையில செய்வாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன எக்ஸாம்பிள் இல்ல, ஒரு குட்டி ஸ்டோரி மாரியே சொல்றேனே. இப்ப எல்லாமே சொல்லுவாங்க, முடியாதுங்கிறது முட்டாள்களின் வார்த்தை, முடியும் அப்படின்னு நினைக்கணும். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். 2016 நம்ம மாரியப்பண்ண தெரியும், பேரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினாரு. அந்த கோல்டு மெடலோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ தங்கம். தங்கத்தை மெடலா அவர் வச்சிருக்காரு. 1 கிலோ தங்கத்தோடைய மெடல் தான் அவர் வச்சிருந்தது. ஆனா நம்மளால ஒரு சராசரியான ஒரு நடுத்தர வாழ்க்கையை சேர்ந்த அவர் அந்த திறமைய வச்சு ஜெயிச்சு வாங்கினாரு. நான் அதை தப்பு சொல்லல, அதை நான் குறையாவே சொல்லல. ஆனா நம்ம மாதிரி ஒரு யதார்த்தமான வாழ்வியல் சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவை இருக்கிற இடத்துல சேமிப்பு அப்படின்னு சொல்லி வாழ்றப்ப மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட மிடில் கிளாஸ் லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு, சாமானியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 கிலோ தங்கத்தை சேர்க்கறதுங்கிறது வாழ்நாள் சவால். 3 தலைமுறை ஆனாலும் அந்த 1 கிலோ தங்கம் அப்படிங்கிறது சேர்க்கறது அப்படிங்கிறது வாழ்நாள் சவால். அந்த காலத்துல சேர்த்தாங்க. இப்ப 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 இருக்கிற இந்த காலகட்டத்துல அதை சேர்க்கறது அப்படிங்கிறது வாழ்நாள் சவால். இதுல இருந்து நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால முடியாத ஒரு விஷயம் யாரோ ஒருத்தங்களால ரொம்ப சர்வசாதாரணமா செய்ய முடியும். தட் இஸ் கால்ட் an alternate reality. ஸோ உங்களால முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. முடியும்னு நினைச்சு நம்ம ஒரு இடத்துல முட்டாளாகிறத விட, நான் முட்டாள் தான்ப்பா, நான் தெரியாதுன்னே ஒத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டாளாவே பல நேரங்கள் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முறையில அமையும். ஏன்னா திறமை இருக்கிறவனுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கும் கிடைக்காத வாய்ப்பு கூட முட்டாள்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஆல்டர்னேட் ரியாலிட்டி. அண்ட் அதை தாண்டி இன்னொன்று விஷயம், இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். அடுத்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஓகே, குற்ற உணர்ச்சிக்கு அர்த்தம் தெரியாதவர்களால் தான் பிறரை ஏமாற்றும் போது மன நிம்மதி அடைய முடியும். குற்ற உணர்ச்சிக்கு அர்த்தம் தெரியாதவங்க தான் மற்றவங்கள ஏமாத்தும் பொழுதோ காயப்படுத்துறதுக்கும் நினைச்சு மனம் வருத்தப்படாம அவங்களால சகஜமான முறையில வாழ முடியும். இதுதான் உண்மை. நீங்க அவங்கள சைக்கோன்னு சொல்லுங்க, அரக்கின்னு சொல்லுங்க, அரக்கர்கள்னு சொல்லுங்க, ராட்சசர்கள்னு சொல்லுங்க, வாட் எவர் இட் இஸ், நம்ம உண்மையான உணர்வுகளை கொன்னுட்டு அவங்களால சுதந்திரமா வாழ முடியும். ஏன்னா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சிக்கான அர்த்தம் தெரியாது. தட் இஸ் த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். லவ் விஷயத்துல அதான நடக்குது. என்ன, லவ் விஷயத்துலயும் அதான் நடக்குது, இப்ப கரியர்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொருத்தங்க செய்யற தப்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சைட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ், எரர்ஸ கிரைம் மாதிரி பெரிய ஹைலைட் பண்ணி பெர்ஸ்பெக்ஷன் ஆஃப் திங்கிங்கை மாத்தி பெர்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ண வச்சு நம்மளுக்கு நம்மளையே ஹேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டார்க் அண்ட் டாக்ஸிக் டிஸ்ஃபங்க்ஷனல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நாம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். இது எனக்குன்னு இல்லை,
உங்களுக்கும் தான். இது புரிஞ்சுக்கங்க. குற்ற உணர்ச்சிக்கு அர்த்தம் தெரியாதவங்க தான் நம்மளை காயப்படுத்திட்ட கூட அவங்களால நிம்மதியா இருக்க முடியுது. நம்மளை ஏமாத்துனா கூட அவங்களால நிம்மதியா இருக்க முடியுது. திஸ் இஸ் கால்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அவங்க செய்யற சின்ன ஒரு விஷயம் நம்மளை பெரிதளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பலமுறை வெற்றி அடைந்தவனுக்கு தோல்வி அவமானமாக தான் தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க, தோல்விதான் அவன் வெற்றியோட முதல் படி, தோல்விதான் அவன் வாழ்க்கையில எல்லாமே, தோல்வி தோத்தாதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். எஸ், ஐ அக்செப்ட் தட். பட் வாழ்க்கையில தோல்வியே பார்க்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில முதல் தடவையா தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களால அதுல இருந்து மீண்டு கூட வர முடியாது. அந்த இதுக்குள்ளே அப்படியே கடந்துருவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில வெற்றிங்கிற இந்த காற்று சுவாசிக்கிறவங்களால மட்டும் தோல்விய கடந்து போக முடியாது. யார் ஒருத்தங்க தன்னுடைய தோல்விய அடையாளப்படுத்துறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள் அப்படிங்கிற யதார்த்தம் எப்ப புரியும் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே கண்டுட்டு இருந்து தோல்வியை அவமானமா நினைக்கிறவங்களுக்கு தோல்வி ஒரு சரியான பாடம். வாழ்க்கையில தோல்விங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காரியம் அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் தன்னுடைய தோல்வியை அடையாளப்படுத்தின வெற்றியாளர்களுடைய உண்மையான சரித்திரம் என்னங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுவும் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஏன்னா தோற்கிறது வேற, தோற்கடிக்கப்படுறது வேற. ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த வழி புரியாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவன் தோத்துட்டான், இவனை நம்ம தோக்கடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு ரொம்ப சாதாரணமா முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கும். எப்படி ஜெயிச்சோம், ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா வெற்றிங்கிறது அவனோட வாழ்க்கையில வெறும் அதிர்ஷ்டத்தால மட்டும்தான் வந்திருக்கும். ஆற்றல்னாலேயோ அறிவுனாலேயோ திறமையினாலேயோ கடினமான உழைப்புனாலேயோ வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் கூட தன்னுடைய வெற்றி ரகசியத்தை வெளிப்படையா சொல்ற அளவுக்கு இங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது. ஓகே, அண்ட் இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல சொல்றேன். அகெயின் செல்ஃப் ரியலைசேஷன். ஐ ஆம் டாக்கட்டிவ். நான் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய பலம் அல்லது பலகீனம், ரெண்டுமே அதில் தான் இருக்கு. அண்ட் ஐ எம் ஓவர்வெல்மிங் அண்ட் ஓவர் திங்கிங். நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆவேன், அதே சமயத்தில் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணவும் செய்வேன். அண்ட் ஐ எமோட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி. நான் ரொம்ப சீக்கிரத்தில் எமோஷ்னல் ஆகிடுவேன். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நொட்டூரியஸ் ஃபீலை ரொம்ப விகரஸாக நான் பிஹேவ் பண்ணி ஒரு நொட்டூரியஸ் ஃபீலை வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த என்னை பற்றின புரிதலை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படி தான் இருந்திருக்கேன். அண்ட் ஐ ஆம் ஷேடோட் பை த பீப்புள் ஹூ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அ ஜோக்கர். அதாவது நான் ஒரு சிலரை பிளைண்டாக நம்புவேன். யாரை அப்படின்னா, என்னை பற்றி பின்னாடி தரக்குறைவாக பேசியிருப்பாங்க. அவங்க என்னை பற்றி தரக்குறைவாக பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறதான் கரெக்டு, நம்ம அவங்க வழியை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக அவங்களே நம்பின காலங்கள்லாம் இருக்குது. இப்போ என்னை பற்றி பின்னாடி பேசுனாங்கன்னா அவங்க நேராக அவங்க மூஞ்சிக்கு நேராகவே பேசிடலாம். அவங்களால பின்னாடி பேசுகிறவங்களுக்கு அவ்வளோதான் தைரியம். ஒரு செவுத்துக்கு பின்னாடியும் அல்லது ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் அவங்களோட வீரத்தை காட்ட முடியும். ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல. நமக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை வயசா பயன்படுத்தி ஏன்டா இவங்கிட்ட பகைச்சிக்கிட்டோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற அந்த கெப்பாசிட்டி இப்ப எனக்குள்ளே வந்துருச்சு. காரணம் என்னன்னா, நான் வாங்கின அடி, நான் வாங்கின அவமானங்கள், அதை எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சது விட்டு. ஓகேங்களா? அடுத்து வேற வேற சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அகெயின் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நான் இந்த ஃபேஸில் மாட்டும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வேதனைகள் பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கு ஒரு வேடிக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன, நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சேன். அண்ட் இதுதான் என்னோட கன்க்ளூஷன் பாயிண்ட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட் அண்ட் ஐ ஹாவ் போத் என் ட்ரீம் அண்ட் எக்ஸ்ட்ரீம். அதை தாண்டி இன்னொரு விஷயம், நான் ஒரு பலம் வாய்ந்த நிராயுத பாணி. இதில் மொதல் பாயிண்ட், ஐ எம் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட். அப்படின்னா எனக்கே தெரியும் நான் தப்பு செய்கிறேன், இல்லை எனக்குள்ள சில குறைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அந்த குறைகளை ஏன் குற்றம் மாதிரி பார்க்குறீங்க? அது அவங்களோட இயல்புன்னு சொல்லி அதை கடந்து உங்களால் ஏன் போக முடியல? அந்த இயல்பு ஏன் இதில் ஒத்து வராதுன்னு சொல்லி என்னை வந்து எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வைக்கிறீங்க? எனக்கு அடுத்து வர்றவங்களுக்கு கூட ஒரு உன்னதமான அங்கீகாரம் கொடுக்க தெரிஞ்ச உங்களால் ஏன் என்ன உங்களால் அங்கீகரிக்க முடியல? ஏன் எனக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையை வந்து
எனக்குன்னு ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கையை சிதைச்சும் கூட என்ன என்னுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிட்டு நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குள்ள ஆளா இல்ல அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு இத்தனை கேள்விகள் இருக்கு. ஆனா இத்தனை கேள்விகளுக்கும் அவங்களால பதில் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. சொன்னாலும் நம்ம மண்டைக்கு ஏறவும் ஏறாது. அதனால அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே. அண்ட் ஐ ஹாவ் போத் என் ட்ரீம் அண்ட் எக்ஸ்ட்ரீம். அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பெர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்ட் தான். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில இம்பெர்ஃபெக்டான திங்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கேன்னு வச்சுப்போம். கஸ்டமர் தான் எனக்கு முதலாளி. என்ன அவங்க முன்னாடி இப்படி உட்காந்துட்டு நான் அவங்களுக்கு சமமா உட்காந்துட்டு வியாபாரம் பண்றது வந்து நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு சாமி சிலை வச்சிருக்கிறேன். நியாயமா ஒரு கோயிலுக்குள்ள போனா கூட சாமி சிலைகள் இருக்கிற இடத்துல கால்ல செருப்பே போடக்கூடாது. செருப்பு போட மாட்டோம். அது எங்களுடைய நம்பிக்கை. ஆனா இப்ப நான் ஒரு சாமி சிலைய விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேனா இருக்கிறேன்னா, ஷூ போட்டுட்டு தான் நான் அதை விற்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன இது பண்ணாம நம்ம வெறுங்கால்ல நின்னா அப்படி நிக்க கூடாது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு தெரியல. அதாவது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பெர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்ட். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற ஒரு குவான்டிட்டி என்னன்னா, இம்பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட். ஓகே. நீ மத்தவங்க கண்ணுக்கு இம்பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சுக்க. அது எனக்கு பிரச்சனை இல்ல. என் கண்ணுக்கு நீ பெர்ஃபெக்ட்டா தெரியணும். அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து எனக்கு தெரியல. நான் வந்து எல்லார் கண்ணுக்கும் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து என்னடான்னா, நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு நீ இம்பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்கு தொழில் தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த தொழில் தர்மத்துக்கே எதிரான சில செயல்களை துணிஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றது வந்து எவ்விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுதுதான் நம்ம நடைமுறைக்குள்ள கொண்டு வந்த சில விஷயங்கள் தவறானது அப்படின்னு அன்னைக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறப்பு அப்படிங்கிறத ஏன் இந்தந்த தருணங்கள்லயே நீங்க கடைபிடிக்காம ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் கடைபிடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற கேள்விகளும் எனக்குள்ள இருக்கு. ஸோ ஆக்சுவல் திங் இஸ், எனக்கே தெரியும் நான் பர்ஃபெக்ட்லி இம்பெர்ஃபெக்ட் தான். நீங்க என்ன பர்ஃபெக்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு சில இம்பெர்ஃபெக்டான திங்ஸ் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஐ எம் ஃபெயில்டு. அண்ட் நான் ஒத்துக்கிறேனே, ஐ எம் ஃபெயில்டு தான். என்ன நீங்க சொல்ற அந்த வெளிப்படைத்தன்மை எனக்குள்ள இருக்கு. ஏன்னா எனக்குன்னு எந்த ரகசியமும் கிடையாது. நான் வெளிப்படைத்தன்மை கொண்டவன் தான். எனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஒண்ணுன்னா யாரும் எனக்காக வரப்போறது இல்ல. எல்லாத்தையும் தனிமையிலேயே ஃபேஸ் பண்ணி எனக்கு யாருமே வேண்டான்னு ஒரு கட்டத்துக்கு மேல நான் முடிவு பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு அடுத்தடுத்த கட்டத்துக்குடைய பாதைகள்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆனாலும் என் மேல கற்கள் வீசப்பட்டுட்டு தான் இருக்கு. என்னை பத்தி புரணிகள் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. என் காதுபடியே சில பேர் பேசுவாங்க, உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எகத்தானமும் ஆணவமும் திமிரும் அடங்குனவங்கள தான் இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கிறப்பே உங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப உங்களை விட்டு நான் விலகி நின்னா நினைச்சு பாருங்க, நான் உங்களை விட ரொம்ப ஒரு படி மேலதான் யோசிப்பேன். ஆனா அது செட் ஆகாது. என்னுடைய வளர்ச்சி பாதைக்கு அது செட் ஆகாது. நான் வளரணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. அடுத்து இந்த இடத்துல சொல்றேன், ஐ ஹாவ் அ போத் என்ட்ரீம் அண்ட் எக்ஸ்ட்ரீம். என்னால எவ்வளோக்கு எவ்வளோ பணிஞ்சு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பணிஞ்சு போவேன். எவ்வளோக்கு எவ்வளோ துணிஞ்சு செயல்படணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ துணிஞ்சு செயல்படுவேன். ஓகேங்களா? எனக்கு டவுனும் இருக்கு, அப்பும் இருக்கு. இந்த பேலன்சிங் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகாதுண்ணா. ஒன்று அச்சா 6 தான் அடிக்கணும், இல்லைன்னா அவுட் ஆயிடணும். இந்த டொக்கு வைக்கிறது, இந்த சிங்கிள் வைக்கிறது, இந்த டபுள்ஸ் ஓடுறது, இந்த ட்ரிபிள்ஸ் ஓடுறது, இந்த 4 போடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கண்ணா. ஸோ எனக்கு 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று அமைதியாக உட்காந்துருவேன், இல்லைன்னா ஆக்ரோஷ நிலையில இருப்பேன். சமாதான நிலைக்கு வரணும் அப்படின்னா எனக்கு எதிரில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இது வரைக்கும் இருந்திருக்கிறேன். என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன். அதை நினைச்சு எல்லா இடத்துலையுமே நான் அது வந்து திமிரா சொல்ல முடியும். ஏன்னா நான் உண்மையா இருக்கிறேன்.
நான் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என் பக்கம் எந்த தவறுகளும் இருந்தது இல்ல. அப்படி என் மேல தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்களும் காரணங்கள் தான். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படாத சில தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வகுத்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கு சில விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இத நினைச்சு நான் வந்து வருத்தப்படுறதுக்கோ, இல்ல அத நினைச்சு நான் வந்து புலம்புறதுக்கோ இனி எதுவும் இல்ல. ஓகேங்களா? எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சு அங்க போட்டாச்சு. குப்பையில போட்டாச்சு. ஸோ இப்ப எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டேன். இப்ப லாஸ்ட் டூ ஆர் டை பொசிஷன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், அடுத்து இந்த இடத்துல மட்டும் இல்ல, இனி அடுத்து வர்ற எந்த இடத்துலயுமே எனக்கான ஒரு தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது அப்படின்னு சொல்லி, எனக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சொற்பொழிவுகள் ஆற்றப்பட்டிருந்தது. ஆனா அந்த தவறுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்களும் காரணங்கள் தான். அண்ட் இதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஆம், நல்லதுல கூட கெட்டது பார்ப்பாங்க. கெட்டதுல கூட நல்லது பார்க்கிறது. அந்த மாரி எல்லாம் இல்ல. நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. அவ்வளவுதான். நல்லது, கெட்டது பிரிச்சு பார்க்கிற ஒரு பகுத்தறிவு ஒண்ணு இருக்கணும். பாசிட்டிவிட்டியா தான் யோசிக்கணும், பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் வாய் வார்த்தையா தான் சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல பாசிட்டிவா யாரும் யோசிக்கிறது கிடையாது. நெகட்டிவா இருக்கிற விஷயத்த மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சு, அதையே இன்னும் 1க்கு 4ஆ சொல்லி பயங்கரமா அவங்கள இது பண்ணலாம். அவங்க சைடுல நியாயங்கள் இருந்தாலும் கூட, அத புறக்கணிச்சு, "நான் சொல்றது தான் நியாயம். நீ அத தான் கேட்டாகணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிற" அப்படின்னு சொல்லி நம்மள கீழ தள்ளுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டியுடைய அர்த்தம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதை தாண்டி உதவும் மனப்பான்மை, ஹெல்பிங் டெண்டன்சி, இதான் நான் இன்னொரு இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க அந்த வேண்டேஜ் பாயிண்ட் தியரி படி என்ன சொல்றீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனா சீக்கிரமா டைம் கன்சப்ஷன் இல்லாம கம்மியான டைம் கன்சப்ஷன்ல நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியும், ஃபாஸ்டா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், ஐ அக்னாலேஜ் இட், ஐ அக்செப்ட் இட். பட் எனக்கு நடந்த ஹெல்பிங் டெண்டன்சி பத்தி சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் 2டே ட்ரைல முடிச்சிருவேன். இப்ப 2டே ட்ரையல்ல முடிச்சிருவேன். மல்டி ட்ரையல்ஸ் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. 2டே ட்ரையல். மேக்ஸிமம் 2 அல்லது 3 அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா 4. ஒரு சிலர்லாம் போயிட்டே இருக்கும். ஒன் மேன் ஷோ தான். எனக்கு இந்த டீம் ஒர்க்கே செட் ஆகாது. டீம் ஒர்க் செட் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு கஸ்டமர்ட்ட நானே டைரக்டா இன்டராக்ட் பண்ணி, நானே எல்லாத்தையுமே கேட்டு எல்லாம் பண்ணுவேன். என்னால சில விஷயங்கள் முடியாத பட்சத்துக்கு தான் நான் இன்னொருத்தவங்களோட உதவிய நாடுவேன். அதுதான் மனித இயல்பு. நான் ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு அசைன் பண்ணி வைக்கிறதும், என்ன பார்க்க வரீங்க அப்படின்னு வாயை திறந்து கேட்க வர்றப்ப அசைன் பண்ணி வைக்கிறது அவங்களோட வேலையா இருக்கு. நான் இந்த பொருள் தான் பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுக்கலான்னு இப்படி திரும்பும் பொழுது, அந்த பொருளை எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து இப்படி எடுத்து குடுத்து, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடான சில அவமதிப்புகள், அவமரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அக்கறையினால் செய்யற உதவும் மனப்பான்மையா எனக்கு தெரியல. அது முழுக்க முழுக்க அவமரியாதையின் உச்சமா தான் நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டமரே சொல்லுவாங்க. இப்ப கஸ்டமர் ஒரு மோதிரம் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. அவங்களே ஃபிங்கர் சைஸ் எல்லாம் செக் பண்ணிடுறாங்க. ஒரு 26, 27க்குள்ள காட்டுங்க பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னொரு இதுல போய் அழைச்சிட்டு போய் காட்டுறேன். அந்த செக்ஷன்ல ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு நபர்ட்ட நான் ஆல்ரெடி அவர்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அந்த மாரி சொன்னேன். இதெல்லாம் ஓகே. இது ஹெல்பிங் டெண்டன்சி தான். ஒத்துக்கிறேன். ஆனா யாரோ ஒரு நபர், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் 26, 27ல காமிச்சிட்டு இருக்கிறப்ப 21 சைஸ காட்டி, "சார் இத போட்டு பாருங்க எப்படி இருக்கு" அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெல்பிங் டெண்டன்சி மாரியே தெரியல. சரி, இன்னொன்னு. ஒரு தாலி சரடு. எனக்கு கோல்டுல கால்குலேஷன் போட தெரியும். எனக்கு கோல்டுல கால்குலேஷன் போட தெரியும். நான் வேற ஒரு கம்பெனில அந்த ஃபீல்டுல நான் இருந்திருக்கேன். ஸோ அதனால நாலேட்ஜ் என்ட்ட இருக்கு. எனக்கு கான்ஃபிடன்ட் லெவலும் இருக்கு. அந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த செக்ஷன்ல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அதுக்கு இன்சார்ஜா இருக்கிறப்ப, அவங்க கிட்ட கேட்டு அத எடுத்து விக்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் அத 2யும் செலக்ட் பண்ணி நானே ஒரு ஆளா காமிச்சு, அதுக்கு விலை மட்டும் சொல்லணும். விலை சொல்றதுங்கிறது சும்மா கால்குலேஷன் பண்ணி இப்படி தட்டி ஒரு ஆளா சொல்ல வேண்டிய விஷயம் தான். சரி, நம்ம எழுதி சொல்லிடலாம் அப்படின்னா, எஸ்டிமேஷன் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, இல்ல இது 2,00,000 தாண்டி வருது. ஸோ இதுல பான் கார்டு ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அப்ப நான் ரஃபாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி நீ ரஃபாவே பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி முடிச்சு நான் ரஃபா வந்து எழுதிட்டு இருக்கேன். அந்த எழுதுற தருணத்துல கஸ்டமரும் நானும் பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்துல
பாத்தீங்க அப்படின்னா இடையில பூந்து அந்த அந்த நான் அப்படி பேப்பர்ல இருந்து எல்லாத்தையும் அப்படி ட்ரேவோட எடுத்து புடுங்கிட்டு நான் எஸ்டிமேஷன் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றது ஹெல்பிங் டெண்டன்சியா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு சத்தியமா புரியல. நம்ம கஷ்டமா ஒருத்தங்கள்ட்ட இன்டராக்ட் பண்றப்ப ஒருத்தங்க இன்டர்ஃபியர் ஆகி நம்மள பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபியரன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் டெண்டன்சிட்டி இல்ல, தட்ஸ் அ கால்ட் டிஸ்ட்ராக்ஷன். அது எத்தனையோ முறை நான் சொல்லிட்டு இருக்கேன், எத்தனையோ முறை சொல்றேன். என்ன நீங்க அவமதிக்கிறீங்கன்னு சொல்றேன், அக்கறை காட்டுறேன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க எனக்கு அக்கறை காட்டின மாதிரியான எந்த ஒரு போக்கும் தெளிவும் எனக்கு இல்லவே இல்லை. உதவும் மனப்பான்மைங்கிறது தட்டு தடுமாறிட்டு இருக்க நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயம், கொடுக்க வேண்டிய விஷயம் உதவுறதுங்கிறது. உதவிங்கிறது அதுதான் லாஸ்ட் ஹோப், கடைசி நம்பிக்கை. அப்படியே முதல்ல மொத்தமா முடிச்சு விட்டீங்கன்னா எனக்குன்னு அப்ப நான் எப்பதான் நான் கத்துக்கிறது, நான் எப்பதான் அடுத்த லெவல் போறது? நண்டு கூட்டமா நம்ம நண்டு கூட்டங்கள் தான், உயிர் நண்டுகள். அப்படியே பானையில இருக்கிறப்ப ஒரு நண்டு மேல ஏறும்போது இன்னொரு நண்டு பிடிச்சு கீழே இறக்கி இன்னொன்னு மேல ஏறுமா? நம்ம அப்படியா? நம்ம மனிதர்கள், மனிதர்கள் மனிதாபிமானம் இல்ல, மனித நேயம் இல்ல, மனிதம் இல்ல. இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிற ஒரு இடத்துல மொத்தமா என்ன மட்டுமே தப்புன்னு சொல்ற மட்டுமே இவங்க ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா நான் தப்பான ஆள் இல்ல, தப்பான விஷயங்கள்ல நான் ஈடுபடல, யாரோட தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் நான் கை வைக்கல, யாரோட தனிப்பட்ட விருப்பங்களுக்குள்ள நான் உள்ள போனதில்லை. அவங்க அவங்களோட சுதந்திரத்துல, அவங்க அவங்களோட போக்குல, அவங்க அவங்களோட இதுல செயல்ல இருக்கிறப்ப அது அவங்க வழியிலே தான் நான் இருந்திருக்கேன் ஒழிஞ்சு அவங்களுக்கோட சேர்ந்து என்னுடைய ஆதிக்கத்தையும் நான் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் அந்த இடத்துல நான் கொட்டினதில்லை. முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் தனிமைப்படுத்தி வச்சிருக்கேன். யாருக்கிட்டையும் போய் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதோ இல்லை அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலும் அதை உள்வாங்கி அப்படியே அவங்க கிட்ட ஒவ்வொரு நிமிஷங்களா சொல்லி காமிச்சுக்கிட்டோ அப்படி நான் செய்யவே இல்லை. இன்னொருத்தவங்களோட உணர்வை நான் மதிச்சிருக்கேன், இன்னொருத்தவங்களுடைய செயல்பாடுகளை நான் மதிச்சிருக்கேன், இன்னொருத்தவங்களோட போக்கை நான் மதிச்சிருக்கேன். ஆனா என்னோட உணர்வுகளை மதிக்காதப்ப, அதை தாண்டி வேற ஒரு விஷயம் எதிரா பண்றப்ப அது என்னால ஏத்துக்க முடியல, அது என்னால ஏத்துக்கவே முடியல, அது என்னால ஏத்துக்கவே முடியல. உங்க சைட்ல இருக்கிற விஷயத்த மட்டுமே பாக்குறீங்க, என் சைட்ல இருக்கிற விஷயங்களை நீங்க பார்க்கவே இல்லை. இவன் ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறான், இவன் ஏன் சஃபர் ஆகுறான், இவன் ஏன் சோகப்படுறான், இவன் ஏன் கோவப்படுறான், இதெல்லாம் நீங்க யோசிச்சதே கிடையாது. இவன் கோபப்படுறான், ஐயோ இவன் கிட்ட பேச எனக்கு பயமா இருக்கு, ஐயோ இவன் காமெடியா பேசுறான், ஐயோ இவன் பேசுனா நம்மளை கலாச்சிருவானோ. என்னங்கய்யா, எவன் வேணும் என்னென்னமோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவங்ககிட்ட ஈன்னு சகஜமா இருக்கீங்க. அவன் இந்த இன்டென்ஷனோட தான் உங்களை பாக்குறான்னு தெரிஞ்சும் கூட நீங்க அவங்க கிட்ட சகஜமா தான் இருக்கீங்க. நான் எந்த இன்டென்ஷனும் இல்லாம ஒரு நல்ல இன்டென்ஷனோட இருக்கிற கிட்ட என்கிட்ட ஏன் பயப்படுறீங்க? நானா கொடூரமான அரக்கனா இல்ல கிறுக்கனா? அரக்கனா இருக்கிறவனையும் கிறுக்கனாக்கிறீங்க, கிறுக்கனா இருக்கிறவனையும் அரக்கனாக்கிறீங்க. நீங்க தான்டா தப்பா இருக்கீங்க, நான் சரியா தான்டா இருக்கேன். அதான்டா உண்மை. நான் சரியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நான் இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டா இருக்கிறது தான் நீ ஆசைப்படுற. நான் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்டா இருக்கிறது உன்னால ஏத்துக்க முடியல. ஒத்துக்க, ஒன்னும் ஆகப்படுறது இல்லை. இந்த உலகம் ரொம்ப பெருசு. வாய்ப்பு இல்லைன்னா ஒரு வாய்ப்பு போனுச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு, வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் இங்க யாரும் எதுவும் இல்லை. என்ன, உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்கள போட்டியாளராக தான் பார்க்கணும், ஜென்ம விரோதிகள் மாதிரி பார்க்க கூடாது. என்ன அவங்க போட்டியாளர்கள் என்ன செய்யறாங்க, அது என்ன செய்யறாங்கன்னு அதை யோசிக்கிறத விட நாம என்ன செய்யறோம், நாம ஏதாவது நல்லது செஞ்சா தானா வரப்போகுது எல்லாம். என்ன, நம்ம இப்ப ஒரு வைரம் விற்கிறோம் அப்படின்னா லேப் கிரவுண்ட் டைமண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஎஃப் கிளாரிட்டியில தோஷம் இல்லாத கல்லை கொடுத்தா வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆனா நம்ம உண்மையான டைமண்ட் விற்கிறோம், முறையான கொள்முதல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தோஷம் உள்ள கல்லெல்லாம் வச்சோன்னு வச்சுங்க, ஒரு சில வீட்டுல எடுத்துக்கும், ஒரு சில வீட்டுல அது எடுத்துக்காது. என்ன, வாங்கிட்டு போற அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது நிச்சயம் இல்லாதது. ஏன்னா டைமண்டுக்கு அப்படி ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னதான் கார்பன் சப்ஸ்டன்ஸ் சயின்டிபிக்கலா நம்ம என்னதான் பேசினாலும் ஹாரோஸ்கோப் படி, அஸ்ட்ராலஜி படி டைமண்ட் வந்து எப்படின்னா ஒருத்தனை உயர்த்தும், அதே சமயத்துல ஒருத்தனை கீழே இறக்கவும் செய்யும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பாரம்பரியத்தை, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ பாரம்பரியத்தை அவங்க தலைமுறையா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கி வச்சிருக்கிற ஒரு போக்கோட வச்சிருக்கிற ஒருத்தங்களை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்த முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்ல?
அந்த இதுல முறையா கத்துக்கிட்டு வந்த எங்களையும் நீங்க உதாசீனம் தான் படுத்துறீங்க இல்ல. அங்க போனா எனக்கு திரும்பி அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல கிடைச்ச வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. அங்க செஞ்ச சில தவறுகளோ, சில பிழைகளோ, சில அவசர முடிவுகளோ, சில முன்கோவங்களோ, சில தாபங்களையோ இந்த இடத்துல செய்யாம, என்னுடைய வாழ்க்கைய நான் அடுத்த கட்டத்த நோக்கி கொண்டு போகணுங்கிற நம்பிக்கையில தான். ஆனா நெறைய யோசிச்சு வச்சிருந்தேங்க. என்ன ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு இன்சல்ட்டிங்கான ஃபீல ஃபர்ஸ்ட் குடுத்துர்றாங்க. ஒரு இன்செக்யூரான ஃபீல குடுத்தாங்க. ஒரு இன்செக்யூரிட்டி நெறைய இருந்துச்சு. என்னோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்க ஃபெயில்டு தான் ஆனுச்சு. அவங்க இப்படி ஆஃபர் போடுறாங்க, இவங்க இப்படி ஆஃபர் போடுறாங்க, அவங்க இப்படி கொண்டு வராங்க, அவங்க எப்படி கஸ்டமர் கொண்டு வராங்க, அப்படி மட்டுமே யோசிக்காதீங்க. அவங்க முதல்ல ஒரு எம்ப்ளாயி எப்படி வேல்யூ பண்றாங்கங்கிறதையும் யோசிங்க. அதையும் யோசிங்க. ஒரு ட்ரெய்னிங் வர்ற ஸ்டாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஆட்டிட்யூட் சரியில்ல, என்னோட அணுகுமுறை சரியில்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதனால அந்த மாரி ஆட்டிட்யூட் காட்ட வேண்டிய சூழ்நிலை வருது? எப்படி நான் ஏன் அவங்கள அப்படி அந்த வேற விதமா நான் ஏன் அவங்கள அணுகுறேன்? ஏன் என் பக்கம் இருக்கிற நியாயங்கள் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது? நான் செய்யற தவறுகள் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. நான் செய்யற நியாயம் உங்க கண்ணுக்கு தெரியல. போலீஸுக்கு அக்யூஸ்டா தான் தெரியும். ஆனா கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறவனுக்கு தான் அக்யூஸ்ட் கூட ஒரு அப்பாவி தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் யாரு? வழக்கறிஞர். எனக்குன்னு யாரும் வாதாடுறதுக்கு வக்கீல் இல்ல. சில கேஸ் எல்லாம் சுயமாவே வாதாடலாம். சட்டத்திலயும் அது இடம் இருக்கு. ஆனாலும் காது குடுத்து கேட்கறதுக்கு நீதிபதிகள் இல்ல. என் வாழ்க்கை அப்படிதான். இதிகாச கதைகள்ல வர்ற மாரி தான். ஆனா ஒண்ணு, என் என் வாளுல நெருப்பு வச்சா மொத்த தீவும் எரியும். அதான் உண்மை. என்னோட உணர்வுகள்ல எல்லாத்துலயுமே நீங்க கை வச்சுட்டீங்க. எனக்குன்னு இருக்கிற சந்தோஷத்தையும் நீங்க புடுங்கிட்டீங்க. இப்ப எஞ்சி இருக்கிறது இந்த உடலும் உயிரும் மட்டும்தான். எனக்குன்னு இருக்கிற உண்மையான ஃபேமிலி. எனக்குன்னு இப்ப இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்துட்டேன். அவ்வளவுதான். வாழ்க்கை போற போக்கு இப்படிதான். மனம் போற போக்கிலே வாழ்வதுதான். எனக்குன்னு நீ லட்சியம் கிடையாது, கனவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐ அம் ஜஸ்ட் பிளைண்ட். மத்தவங்க என்ன பண்றாங்கங்கிறதையும் நீ பார்க்க போறதில்ல. நான் இனி அடுத்து என்ன பண்ண போறதும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க போறதும் இல்ல. ஒரு கொள்கையே இல்லாம வாழப் போறேன். ஏன்னா கொள்கையோட வாழ்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் மண்ணோட மண்ணா தான் போயிருக்கிறாங்க. கொள்கை இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் சர்வசாதாரணமா கிடைச்சிருக்கு. எனக்கு நிறைய வலிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் கொடுத்த நல்ல உள்ளங்கள் நீங்கெல்லாம் உங்களை நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்காக என்ன கெட்டவனா ஆக்குனீங்கல்ல. சோ நீங்க நல்லவங்களாவே வாழ்ந்துட்டு போங்க. நான் இப்படியாவே இருந்துட்டு போறேன். நீங்க சொல்றது எதுவுமே புரியாது. ஏன்னா நீங்க உங்க பார்வையில இருந்து பாக்குறீங்க. என் பார்வையில இருந்து பாக்குறவங்களோட சொல் மட்டும்தான் என் மனசுல நிக்கும். என்னுடைய தேடல் என்னன்னா, என் தேடல் நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. என் தேடல் ரொம்ப பெருசு. அது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பேன். சில சமயம் என்ன பேசுறாங்கிறது சிலருக்கு புரியாது. ஆனா சிலருக்கு ரொம்ப புரியும். ரொம்ப ஷார்ட்டா புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஹோல் கான்டெக்ஸ்டையும் பார்த்துட்டு, உங்களுக்குன்னு ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒப்பீனியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்கள்ல ஒருத்தர் இருப்பாரு. லைஃப்ல எல்லாத்துலயுமே தோல்வி நிலையிலே அடைஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உனக்கு மட்டுமே இல்ல. உன்ன மாரி இன்னொருத்தனும் இந்த உலகத்துல இருக்கிறான். நெறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நெறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. தோத்தத விட தோற்கடிக்கப்பட்டவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அவமானத்த சந்திச்சத விட அவமானப்படுத்தப்பட்டவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. சோ பிறர் கைய நம்பிதான் நம்ம வாழ வேண்டிய சூழலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது போலியான கூற்று. எண்ணிக்கை தான் இந்த உலகத்தை தீர்மானிக்குது. ஏன் நம்ம யூடியூபே எடுத்துக்கங்க. நான் இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தாதான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1 ரூ. 2 வரும். இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன்.
எத்தனையோ கான்டென்ட் பேசியிருக்கேன். எத்தனையோ பார்வையாளர்கள் என் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆனா ஏன் எனக்குன்னு ஒரு வாட்சிங் ஹவர்ஸோ, இல்ல எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் வராம இருக்கீங்க? நான் போட்டிருக்க எஃபோர்ட்டுக்கு ஏன் வேல்யூவே இருக்க மாட்டேங்குது? என்னோட எரர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு ஸ்பாட்டடா இருக்கு. என்னோட எஃபோர்ட்ஸ் உங்க யாருக்கும் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் vantage பாயிண்ட் தியரி அண்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ அதை பத்தி தான் இந்த ஹோல் வீடியோவும் பேசியிருக்கேன். இது ஒரு பிரெயின் ராட்டின் புலம்பல், உரையாடல், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல சிரம் தாழ்ந்த மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பேசும்போது நிறைய இடத்துல உணர்ச்சி பொங்க பேசியிருப்போம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி. ஸோ நன்றி, வணக்கம். அவ்வளோதான். இதுக்கப்புறமும் எனக்கு பேச நிறைய வருது, பட் வேணாம், வீடியோவோட நீளம் கருதி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். நாம வாழ்றதுக்கு சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிக்கிறதுக்காகவே வாழக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு, இப்ப இருக்கிற வாழ்வியல்ல நிறைய மனிதர்களோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்காகவே வாழணுங்கிற கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. Thanks for watching. See you soon on next video.